தரம் 5 நுண்ணறி வினாத்தாளில் வர ஒரு வினா எண்கோளம். அந்த எண்கோள சம்பந்தமான விடயம். இப்போ ஒரு எண்கோளம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கும் கணித செய்கைகள், அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது வேகமாக இருக்கணும். அப்போ அதில் நீங்கள் நிறைய பிள்ளைகள் வந்துட்டு எண்கோளத்தில் டைமை வேஸ்ட் பண்ண ஆப்பிட்ருக்கு. மற்ற கேள்விகள் செய்துக்க உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிட்டு நீங்கள் எண்கோளத்துக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலண்டா நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னு சொன்னால், ஒரு எண்கோளத்துக்கு ஒரு நிமிடம் எடுத்து ஐடியாவை யோசித்து பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கலையோ அதை விட்டுட்டு அடுத்தடுத்த கேள்விகள் செய்துட்டு பேப்பர் முடிஞ்சு நீங்கள் திரும்ப வரக்குள்ளே உங்களுக்கும் டைம் இருந்தால் அந்த எண்கோளத்தை நீங்கள் யோசிங்க. உங்களோட டைம்களுக்கு சும்மா டைம் என்ன செய்யாங்கன்னா வேஸ்ட் பண்ணாங்க. இப்போ இந்த எண்கோளம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் அப்படியே இந்த வீடியோவை பவுஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா ஒரு டைம் எடுத்து இதை செய்து பாருங்கள். செய்து எடுத்ததுக்கு பிறகு என்ற விளக்கத்தை பாருங்கள் சரியாக இருக்கான்னு சொல்லி. இப்போ இந்த எண்கோளத்துக்குரிய ஐடியா என்னென்னு சொன்னால், ஒரு எண்கோளத்தில் நம்ம செய்கிறதா இருந்தால் எண்கள் பற்றிய அறிவு நமக்கு கிளியராக இருக்கணும். இப்போ இரட்டை எண், ஒற்றை எண், சதுர எண், முக்கோண எண், இப்படி நிறைய விடயங்கள், பெருக்கல், இப்போ பக்கத்தில் பெருக்குவாங்க, பெருக்கிட்டு கழிப்பாங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்கும். இப்போ இந்த எண்கோளத்தை பார்க்குற ஒரு பிள்ளைக்குரிய ஐடியா என்னென்னு சொன்னால், விளங்கும் இந்த 2 வட்டத்துக்கு இருக்கிறாக்கள் எப்படியாவது பயன்படுத்தி நம்ம இந்த நடுவுக்கு இருக்கிற முக்கோணிக்குரிய எண்களை நம்ம எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கிறது ஒரு தெளிவான ஐடியாவாக இருக்கும். சரியான இப்போ இந்த விடயத்தை நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொன்னால், ஒரு எண்கோளம் இப்போ இதில் நான் இப்போ 2 பேரையும் பயன்படுத்தி இந்த 32 எப்படி எடுப்பேன்னா, நான் சதுர எண்கள் ஐடியாவை எடுப்பேன். இப்போ ஒரு சதுர எண் சொன்னால் என்ன, ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறதுக்கு பேர் சதுர எண். 5வது சதுர எண் கேட்டால் 5ஆல் பெருக்குங்க, 5 25 சதுர எண். 8வது சதுர எண் 8 8ஆல் பெருக்குங்க, 8 8 64, 8வது சதுர எண் 64. 12வது சதுர எண் 12ஆல் பெருக்குங்க, 12 12 144, அது 12வது சதுர எண். இப்போ இந்த கேள்விக்கு சதுர எண்கள் இப்படி சம்மந்தப்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது என்ற இந்த உருவில் வந்துக்கிட்டு இந்த 6ங்கிற 6வது சதுர எண் 6 6 36, அதுலேருந்து இந்த மற்ற வட்டத்துக்கு இருக்கிறால கழிப்பேன், கழிச்சா 31, இந்த நடுவுக்கு இருக்கிற முக்கோணம். இதே ஐடியா தான். இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 7வது சதுர எண் 7 7 49, அதிலிருந்து நீங்கள் 5 கழிச்சிங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற 44. ஆகவே இந்த வினா குறிக்க வார என்ன இந்த மெத்தடை பயன்படுத்தி செய்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.